வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். இது வரைக்கும் நம்முடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 40க்கும் மேற்பட்ட வெயிட் லாஸ் ரெசிபீஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய வெயிட் லாஸ் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறது தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவில் என்ன வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான ஹெல்தி வெயிட் லாஸ் ரெசிபி ஓட்ஸ் கட்லெட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா கட்லெட்டும் நம்ம செஞ்சுருப்போம், ஆனால் ஓட்ஸில் ஒரு புதுவிதமான கட்லெட் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னடா இது டயட்டுன்னு சொல்லிட்டு மேலை நாட்டோட உணவை சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கேருந்து வந்தது தான். அது எல்லாத்தையும் நம்ம சாப்பிடும்போது வெயிட் லாஸ்க்காக இந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்றதுல தப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக நம்ம சாப்பிட்றது எல்லாமே அரிசி அல்லது இந்த ரெண்டுத்துலேருந்து தான் நம்ம சாப்பிட்றோம். அதுக்கு மாற்று உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸை காலை உணவாக நம்ம எடுக்கும்போது நல்ல வெயிட் லாஸ் ஆகும், சீக்கிரமாகவும் சமைச்சு முடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, புரதம், இரும்பு, மெக்னீசியம், பொட்டாசியம், ஃபோலேட், ஒமேகா 3 வரைக்கும் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறையவே அடங்கியிருக்கு. நம்ம உடலுக்கு சக்தி கொடுக்கிற ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் நிறையவே அடங்கியிருக்கு. ஓட்ஸ் கூட நம்ம நட்ஸு, ஃப்ரூட்ஸு, மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஆனால் ஜீனியை மட்டும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த ஓட்ஸில் இருக்கிற நார்ச்சத்தில் லிப்பிட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பை குறைக்கும், நம்ம உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. இதுல உள்ள நார்ச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைச்சு கொலஸ்ட்ராலை நம்ம குடல்ல உறிஞ்சுறதையும் தடுக்குது. அது மட்டும் இல்லாம இதய நோய் வராம பாதுகாக்குது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஓட்ஸ் வந்து ஒரு சிறந்த காலை உணவு அப்படின்னு தான் சொல்லணும். ஆரோக்கியமாக உடல் எடையை பராமரிக்கவும் இது உதவுது. இதுல உள்ள புரதம் மற்றும் நார்ச்சத்து நம்ம வயிறை வந்து நிறைய செஞ்சு நம்மளோட வயிறை திருப்தியாக்குது. மற்ற தானியங்களை விட ஓட்ஸ் வந்து அதிகமாகவே இந்த வேலையை செய்யும். இதை சாப்பிட்றது மூலமா இரத்த அழுத்த நோய் குறையுது, மார்பக புற்றுநோய் வராம பாதுகாக்கலாம், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த ஓட்ஸ் உதவுது, நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது அதிகரிக்குது. மொத்தத்துல இது நம்ம காலை உணவா சாப்பிடும் போது நல்ல எனர்ஜியும் கிடைக்கும், அதே சமயத்துல ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ஓட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன் நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் ஓட்ஸ் போட்டுக்கிறேன். ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஜாரில் போட்டு நல்லா திரிச்சு எடுத்துக்குவோம். திரிச்சாச்சு. இப்போ இதை பவுலில் போட்டுக்குவோம். இதில் சேர்க்க வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 கப் அளவுக்கு துருவின கேரட், 1 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணின வெங்காயம், சின்னதாக கட் பண்ணின குடை மிளகாய் 1 கப், கொஞ்சமா மல்லி இலை. இப்போ எல்லாமே ஒன்னோட ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் இதை விரவிக்கோங்க. அப்படியே ஊற்றி விரவினீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப குழன்னு ஆயிரும். நம்ம கோதுமை மாவு எப்படி சப்பாத்தி பதத்துக்கு விரவுறமோ அதே மாதிரி இதை விரவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம கட்லெட்டுக்கு உருட்டிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு சைட்ல எல்லாம் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம கட்லெட் எல்லாம் போட்டுக்கலாம். கட்லெட்டை போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். தீயை ரொம்ப கூட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் மிதமான தீயில வச்சே வேக விடுங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஓட்ஸ் கட்லெட் ரெடி. கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது நைட் டின்னராவோ எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரியான நிறைய டயட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.